மேட்ச் படவாக்கோட்டை வர்சஸ் பட்டுக்கோட்டை 2 டீமுக்கான மேட்ச். இந்த மேட்ச் 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. சோனி மெஸ்மனாஸ் சிவா ராம்கி. மேட்சுக்கான முதல் ஓவர் சேரரசு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே கரெக்டான ஒரு லேப்டாப் தாண்டி போயிருக்கு. அங்கே ஃபீல்டரையும் தெளிவாக வச்சுருக்காங்க. ஒரு ஃபீல்டருக்கு பின்னாடி இன்னொரு ஃபீல்டர், ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு, கொஞ்சம் கூட டைமிங் கொடுக்காத வந்து சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு. தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நின்று நிதானமாக போட்டார். நல்லா ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டரும் ரெடியாக இருந்தார். இன்னொரு ஃபீல்டர் மாஸ்டர் நல்ல கேட்ச். ஓனி பேட்ஸ்மேன் அந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இது வரைக்கும் நல்லா போட்டுருக்காருன்னு சொல்லலாம். பவுலரிங்க அரசு, நீ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு. விட்டு தட்ட பார்த்தா டைமிங்கே கொடுக்கல, சூப்பராக போட்டிருக்காரு. ஒன் மோர் டாட் பாலிங்க. ஃபர்ஸ்ட் பால் பிளேயோட கடைசி ஒரு பந்து இந்த மாதிரி ஸ்லோயராக போட்டார். ஃபீல்டர் கையிலே தான் அங்கே போயிருக்கு. நல்லா ஸ்டாப் ஃபீல்டர், கரெக்டான எக்ஸிக்யூஷன் சொல்லலாம். ஃபீல்டரை நிற்க வச்சு நல்லா போட்டு ஓவரை முடிச்சிருக்காரு. எக்ஸலன்ட் ஓவர். இங்கே முதல் ஓவர் சீனியர் பவுலர் வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் பவர் பிளே ஓவரை நல்லா முடிச்சிருக்காரு. விக்கெட் எடுத்தீங்க முதல் ஓவர் 2 ரன் 1 விக்கெட் அப்படின்னு சூப்பரான ஸ்டார்ட்டுங்க சீனியர் பிளேயர் அரசு. செகண்ட் ஓவர் இங்கே வெற்றி வந்திருக்காரு. கரெக்டாக ஆக்கிங் லைன் தெளிவான பிக்கு பேட்ஸ்மேன்ட்டாக இருந்தோம். பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமா, ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியலங்க. கடைசி வரைக்கும் விரட்டி போனதுனால எஃபோர்ட் ஃபீல்டர் தான் நான் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் மறைஞ்சு போயிருக்கு, கன்று திசையில் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா, ஃபீல்டர் கரெக்டாகவே போயின்னு இருக்காரு. ஒரு சிங்கிள், நல்ல த்ரோ. சிறந்த தடுப்பால் 1 ஓட்டங்கள். தேர்ட் ஒன் அஜித் இந்த ஓவரில் அவர் மீட் பண்ணால் முதல் பந்தே அடிச்சிருக்காருங்க. இங்கே கரெக்டாக கம்ப்ளீட் ஸ்டேஜ்லேயே போய் வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த பக்கம் அவர் ராம்கி 4 அடித்தா அஜித் 6 அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவர் அடிச்சிருக்காரு. ஸோ முதல் ஓவர் சிக்கனமாக போயிருந்துச்சு. இந்த ஓவரை டாமினேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். இங்கே நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு, நல்ல கம்பேக். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு, தட்டி விட்டு போஸ்டாருங்க. இங்கே விக்கெட் 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அதே ஓவரில் விக்கெட் எடுத்து நல்லா கம்பேக் பண்ணிருக்காரு பவுலர். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் வந்திருக்காரு. முதல் பந்தே சுவிட்ச் விக்கெட் தெளிவாக போட்டிருக்காரு. அது வேகமாகவும் போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே 1 மோர் டாட் பால் டு எண்ட் ஓவர். ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 ரன் அடிச்சிருக்காங்க பட்டுக்கோட்டை. 3வது ஓவர் சரண் கரெக்டாக போட்டிருக்காரு. இடம் தெளிவாக இருந்திருக்காரு. காரணமாக முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் கவர்ஸ்லாம் கரெக்டாக க்ளோஸாக போனுச்சா, நான் ஃபாஸ்ட்டாக போனுச்சு, ரியாக்ட் பண்ண முடியல ஃபீல்டர். இன்னொரு ஃபீல்டர் வெட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. ராம்கி பேட்லேருந்து 1 மோர் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு. இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் ஷாட்டுக்கு போக பார்த்தாரு, கம்ஃபர்டபுளாக ஆட முடியல. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு, நல்ல ஸ்டாப்பு. இதே மாதிரி தான் போன ஓவர்லையும் பவுண்டரிக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் மாற்றிருந்தார். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். அதே ஃபீல்டர் மாற்றி போயிருக்கு, அதே ரிசல்ட் தான், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. இதுவும் ஒரு சிங்கிள் கன்சியூட்டாக 3வது சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க. இங்கே நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கவரில் ஆட பார்த்தாரு, கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்காத வந்து நல்லா போட்டு ஓவர முடிச்சிருக்காரு. இங்கே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 20 அடிச்சிருக்காங்க பட்டுக்கோட்டை. மேட்சுக்கான 4வது ஓவர் அரசு. முதல் ஓவராக எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. முதல் பந்து ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். 2வது ரன் ஓடுறாங்களா நோ சொல்லிட்டாங்க. கீப்பர் போயிட்டார் பாலுக்கு, ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் விட்டு தட்டான்னு பார்த்தா டர்மனில் ஃபீல்டர் கரெக்டான ஸ்டாப்பு. அகைன் ஒரு சிங்கிள். சப்போர்ட் பண்ணி போனார். அந்தளவு டைமிங் கிடைக்காம ஒரு ஸ்லோயர் கரெக்டான இடத்துல போட காரணத்தினால கம்ஃபர்டபுளாக ஆட முடியல. அகைன் ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் வாட் அண்ட் டெலிவரிங்க, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு, சூப்பரான டெலிவரிங்க. டீமோட சீனியர் பிளேயர் கண்டிப்பாக 45ல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ட்டிக்காமல் கரெக்டாக இடத்துல போடுறாரு, கன்சிஸ்டன்சியாக வேகம் குறைக்காமல். 5th ஒன் கட் பண்ணியிருக்காரு. அங்கே அந்த இடத்துல பில்டிங்கில் பட்டால் ஓடி தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. கிராண்டட் 2 அந்த பில்டிங்கில் பட்டால் கிராண்டட் 2. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. பாலுக்கு போயிடுறாங்களா, போயிட்டாருங்க ஃபீல்டர். நல்லா ஸ்டாப். ஆனால் குயிக்கராக 2வது ரன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே பேக் டு பேக் 2 டபுளோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஓவரும் வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 27 அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் பட ராஜேஷ் பேக் டு பேக் ஒய்டான்னு பார்த்தா இந்த மாதிரி வெரைட்டி போய் ஆனார். பவுண்டரிக்கு வாய்ப்பா
போயிடுச்சு பவுண்ட்ரி. அது 4 ஓட்டங்களை பெற்றது. செகண்ட் ஒன் சான்ஸ் பால். தூக்கி அதே இடத்துல அடிக்கப்பட்ட ஹைட்டு பந்து. கேட்ச பிடிச்சிடுறாங்களா அங்கே ஃபீல்டர் போட்டாருங்க. விக்கெட் என்ற முறையில் நல்ல கேட்ச். வெளியேறுகிறார். ஸோ இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஆடிக்கிருந்தா ராம்கே அவரோட விக்கெட் இழக்கிறாங்க. பட்டுக்கோட்டை அணி தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக் கையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. அப்படிங்கிற பட்சத்தில் அது பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்காது. பொறுமையாக நின்று எடுக்க பார்த்தாரு. அதுக்குள்ளே 2வது ரன் ட்ரை பண்ணாங்க, போட்டாங்க. சிறந்த ஒரு நல்லா தடுப்பு பணி. 2 ரன். 2 நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் லாங் ஆனில் போய் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். சிறந்த ஒரு தடுப்பு பணி. வாட் அண்ட் டெலிவரிங்க. ரொம்ப லோ கேப்டா கரெக்டாக லைன் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு. டாட் பால். இந்த பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் இருக்காது. கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா விரட்டி போயிருக்காரு. இங்கேருந்து போன ஃபீல்டரை விரட்டி போட்டாருங்க. 2+ விக்கெட்டுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். எஸ், அதான் சிறந்த ஒரு தடுப்பு. 1 விக்கெட். இதோட எண்டு. ஒரு விக்கெட். இன்னிங்ஸ் ரன் அவுட் மூலம் 4 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச மேல 37 அடிச்சிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட 38 ஓவர்களில் 38 ரன்கள் அடித்தால் சைக்கிள் வினோத், நான் சைக்கிள் அன்வர். மேட்சுக்கான முதல் ஓவர் அகில் வந்திருக்காரு. விரட்டி ஆட பார்த்தாரு. முதல் பந்தே டாட் வித் ஸ்டார்ட். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இங்க செகண்ட் ஒன் ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. தெரிஞ்சு நேருக்கு நேர் போயிருக்கு. எப்படி போனாலும் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனே சிரிக்கிறாரு. இங்க ட்ரை பண்ணது ஒன்று, போனது ஒன்று, ஆனால் அவர் எதிர்பார்த்த 4 வந்திருக்கு. தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, கரெக்டாக போட்டிருக்காரு. ஆர்க்கில் இங்கே டாட் பால். ஃபோர்த் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. அதுவும் டைமிங் கொடுக்கல. 2 டாட் பால். ஃபிஃப்த் ஒன் கட் பண்ண பார்த்தாரு. கன்ஷூட்டியாக 3வது டாட் பால் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. இங்கே லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி கட் பண்ணாரு. ஆனால் ஃபீல்டு கையிலே தான் போச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் 1 more டாட் பால். மொத்தமாக முதல் ஓவரில் 5 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. முதல் ஓவருக்கு அந்த பவுண்டரி போனது மட்டும் ரன் ஆகிருந்திருக்கு. 4 ரன். செகண்ட் ஓவர் ஹரி வந்திருக்காரு. ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குமா? நல்லா ஸ்டாப், சிங்கிள். கேப்ல பாஸ்டாக போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா? சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா சின்ன மிஸ்ஃபீல்ட் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து. அதை பார்த்து 2வது ரன்னு கால் பண்ணி ஓடிட்டாங்க. இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப உடைச்சு போட்ட பால். நல்லா கேட்ச். விக்கெட் என்ற முறையில் கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. நீ பேட்ஸ்மேன் வீரா கரெக்டாக ஒயிட் கோட்டை உரசி போட்டிருக்கான்னு சொல்லலாம். அங்கே சின்ன மிஸ்ஃபீல்ட். அதை பார்த்து கண்டிப்பாக 2 ஓடுவாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல்டை விரட்டி வந்திருக்காரு. 2 பேட்ஸ்மேனும் விரட்டி வந்துட்டாங்க. 2 ரன். 2 ஓட்டு. நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் கீப்பிங். எக்ஸலண்டான ட்ரை. ஸ்டாப் பண்ணி போட்டார். சூப்பர் கீப்பிங். நெக்ஸ்ட் ஒன் ட்ரை வாட பார்த்தாரு. நேருக்கு நேர் போயிருக்கு. படம் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள். தடுப்பு பணி. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 10 ரன் அடிச்சிருக்காங்க மதுக்கூர். நிர்ணய மேட்சுக்கான 3வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட போல வைட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். வரட்டி ஆட பார்த்தாரு. அகைன் வைட். பேக் டு பேக் 2 ஓவர் போயிருக்கு. 18க்கு 26 சப்போர்ட் பண்ணி போனார். தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் டாட் பால். 2 ஒய்டை தொடர்ந்து 2 டாட்டு. தேர்ட் ஒன் இந்த முறை கவர்ஸில் கரெக்டாக ஆனார். சான்ஸ் பால். ஃபீல்டர் கையிலே லேண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். நல்லா டேக்கன். விக்கெட் என்ற முறையில் நீ பேட்ஸ் பண்ணி இங்கே விக்கி. வாட் அண்ட் டெலிவர் கரெக்டாக ஆர்க்கில் போட்டிருக்காரு. ஏக்கிங் லென்த் நல்லா போடுறான்னு சொல்லலாம் எங்கள் பவுலர். ஃபிஃப்த் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. பேர்மலில் நல்லா ஸ்டாப் அன்வருங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பா? இல்லைங்க, உள்ளே வந்துட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கவர்ஸில். இதுக்கு முன்னாடி அந்த திசையில் தான் ஒரு கேட்சை பிடிச்சாங்க. இந்த முறை அவர் அலையை பிடிக்க முடியல. அந்தளவு தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லலாம். தேவையான ஒரு 6 சூப்பராக அடிச்சிருக்காரு இங்கே. ஸோ இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 அடிச்சிருக்காங்க. 12 பந்துகளில் மேட்சுக்கு 4வது ஓவர். மேட்ச் ஓவர். கார்த்தி வந்திருக்காரு. முதல் பந்தே இதுக்கு முன்னாடி 6 அடிச்சு அதே திசையில் போயிருக்கு. இந்த முறை தாண்டி போதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க. கடைசி 2 பந்தே 6 மாற்றிருக்காங்க. 2 டிஃபரெண்ட் பேட்ஸ்மேன் மீட் பண்ணியிருந்தாலும் மதுக்கூர் பேட்ஸ்மேன்ஸ். செகண்ட் ஒன் உத்தரத்தில் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்லா கம்பேக்ட் கார்த்தி. பாலோட தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி ஸ்டெம்பை ஓப்பன் காட்டினார். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஹைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பு இருக்குமா? இங்கே லைனில் ஃபீல்டர்
கரெக்டாக நின்று பிடிச்சாரு. தெளிவான கேட்ச். விக்கெட் என்ற முறையில் லயனா வார்னஸோட பிடிச்சிருக்காரு. 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். 9க்கு 14 அப்படிங்கிற நிலைமையில உள்ள போன முதல் பந்து கரெக்டாக தான் அடிச்சாரு. ஆனால் ஃபீல்டர் தெளிவான கேட்ச். பரவக்கோட்டை அணி அடுத்தடுத்த 2 பந்து விக்கெட். மற்றொரு இந்த பந்து விக்கெட்டாக இருந்தால் பவுலர் ஆன் ஹேட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். நல்லா போட்டிருக்காரு. ஹேட்ரிக் எடுக்கலனாலும் டாட் எடுத்திருக்காரு. அவங்க டீமுக்கு எமே தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் 7க்கு 14. மற்ற நேரத்தில் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒய்டு டேரெக்டாகவே வீடு கொடுத்துறாங்க. 7க்கு 13 ஃப்ரீ பால். போன பால் செகண்ட் பவுன்ஸ் நோ பால் கொடுத்தாங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஹைட்டு கேட்ச் இல்லைனாலும் 2 ஓடுறதுல முனைப்பாக இருக்கணும். வாட் அண்ட் த்ரோ எங்கள் ஃபீல்டில் கரெக்டாக பிடிச்சி அடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 2 ரன் ஓட்டாங்க. இந்த பந்திற்கு 2 ஓட்டங்கள். ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இழந்த 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 27 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 11 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல கீப்பிங். டாட்டா மாற்றிட்டாரு. முதல் பந்தே டாட்டு. 5க்கு 11. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கீப்பர் போஸ்டார் விக்கெட். 4 பாலுக்கு 11. வாட் அண்ட் டெலிவர் எக்ஸலண்டாக ஏக்கர் நெயில் பீட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். எங்கள் மகேஷ் சூப்பரான பவுலிங். சிங்கிள். 3 பாலுக்கு 10. வாட் அண்ட் டெலிவர் நல்ல கீப்பிங் கூட. அப் டு இன்னும் ஒரு பக்கம் பேட்ஸ்மேனை சப்போர்ட்டும் பண்ண விடாமல் பண்ணி வச்சுட்டார். லாக் பண்ணிட்டாரு. டாட் பால். 2 பாலுக்கு 10. சான்ஸ் ஃபார் அடிக்கப்பட்ட பந்து ஹைட்டு போச்சு. கேட்ச் இல்லை. மேட்சையே புடிச்சாங்கன்னு சொல்லலாம். எங்கள் பட்டுக்கோட்டை கடைசி 1க்கு 10 மாற்றிட்டாங்க. கடைசி 1க்கு 10 லீகல் டெலிவரி இஸ் என் ஆஃப். ஒய்டு போயிருக்கு. 1க்கு 9. அகைன் ஒரு ஒய்டு. கடைசி 1க்கு 8. ஃபுல் டாஸ் தரையில் தான் கிடக்கு. நல்ல முறையில் பேசப்பட்ட ஒன் மோர் டாட் பால் டு மேட்ச் வேன். எங்கள் பட்டுக்கோட்டை முதல் சுற்று வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஹால் லக். தற்பொழுது இங்கே மதுக்கூர்